நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்து பெர்சன்டேஜ்னா என்னன்னு பார்த்தோம். ஒரு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், டிஸ்கவுண்ட் ப்ரைஸ், அதை எப்படி ஒரு ஸ்மார்ட் ஷாப்பராக நீங்கள் இருக்கணும், ஒரு பெஸ்ட் டீலை எப்படி நீங்கள் சூஸ் பண்ணணுன்றத பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக ஸோ பெர்சன்டேஜ்னா என்ன, டிஸ்கவுண்ட் எப்படி ஒர்க் ஆகுது, பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எப்படி இருக்கும், டிக்ரீஸ் எப்படி இருக்கும். ஸோ ஒரு பாப்புலேஷனில் வந்து அதிகமாக இருக்குது, ஒரு 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 தொகை வந்து அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது மக்கள் தொகை, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெர்சன்டேஜ் சேஞ்ச் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். இது ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அந்த வேர்ட் ப்ராப்ளம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ நீங்கள் அதே மாதிரி இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் யூ ஹேவ் பீன் ட்ராக்கிங் த ப்ரைஸ் ஆஃப் அ பாப்புலர் பைக் ஓவர் த பாஸ்ட் இயர். ஸோ ஒரு வேர்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, நான் ஆல்ரெடி சொன்னதை நான் திரும்பி சொல்கிறேன். எடுத்தோடனே இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க படிச்சு இந்த கொஸ்டினை ஒன் பை ஒன்னா நீங்க பிரேக் டவுன் பண்ணாலே அதுல என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு ஈஸியா போட முடியும். ஸோ கொஞ்ச நாளாவே என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பாஸ்ட் இயர், அதாவது போன வருஷம் ஃபுல்லாவே ஒரு பாப்புலர் பைக் எல்லாருமே இருக்கணும்ல. இந்த பைக் எவ்வளோ, இந்த போனோட விலை போன வருஷம் இவ்வளோ இருக்கு, இந்த வருஷம் கம்மியா இருக்கு, இது கூடி இருக்கா அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரிதான் நான் ஒரு பைக், ஒரு பாப்புலர் பைக்கோட விலையை நான் வந்து டெய்லி நான் பார்த்துட்டே இருக்கேன், இவ்வளோவான்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வருடங்களா. It cost 25,000 rupees, but this year it's now 20,000 rupees. அதாவது போன வருஷம் அது 25,000 ரூபான்னு வித்துச்சு. அப்ப இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா அதோட விலை கம்மியாகி 20,000 ரூபான்னு இருக்கு. ஸோ நம்ம நார்மலாவே நமக்கு ஒரு கியூரியஸா இருக்கலாம், ஐயோ எவ்வளவு கம்மியா இருக்கு, அப்ப அதோட எவ்வளவு சதவீதம் கம்மியா இருக்குன்ற மாதிரி தோணும்ல. நம்ம அதான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ ஒரு ஓல்டு பிரைஸ், போன வருஷத்தோட பெர்சன்டேஜ் எவ்வளோ, இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே நம்மளுக்கு என்னன்னா இது ஒரு ஃபார்முலா இருக்கு. நியூ பிரைஸ் பை ஓல்டு பிரைஸ் இன்டூ 100 அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுல என்னன்னா பெர்சன்டேஜ்னால என்ன அப்படின்னா 100% மேல போச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம், 100% கீழே வந்துச்சுன்னா அதோட விலை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதான் இங்க வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். இது ரொம்ப முக்கியம். இது பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், இதுக்கு சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ போன வருஷம் அது எவ்வளவு இருந்துச்சு, 25,000. அது ஓல்டு பிரைஸ்ல கீழே போட்டோம். இந்த வருஷத்தோட விலை எவ்வளவு, 20,000 ரூபாய். ஸோ பெர்சன்டேஜ்ன்றப்ப இன்டூ 100 இருக்கும். ஸோ 20,000 by 25,000 into 100. இப்போ என்ன பண்ண போறேன், இந்த 3 0க்கு இந்த 3 0 நான் கேன்சல் பண்றேன். இதனால ஈஸி கால்குலேட் பண்ண முடியுமா, 125 is 25 4. அப்ப 20 into 4னா உங்களுக்கு என்ன வரும், 80. அப்ப 80% அப்படின்னு இருக்கு. ஸோ 80% அப்படின்னா அது 100க்கு கம்மியா இருக்கு, 100% கம்மியா இருக்கு. அப்ப கண்டிப்பா பிரைஸ் வென்ட் டவுன், நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். எவ்வளவு கம்மியா இருக்கு, 100ல 80% போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. 100 நம்ம தெரியும், 100க்கு தான் கால்குலேட் பண்ண போறோம். எனக்கு 80 தெரிஞ்சிருச்சு, 100ல 80 போனா எனக்கு 20. அப்ப the price was decreased by 20%ன்றத நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். இப்போ அதே மாடல்ல நீங்க இப்போ இந்த கொஸ்டின் நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ போன கொஸ்டின் போட்டிருப்பீங்க, இது செக்ஷன் 2ல. இது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா பெர்சன்டேஜ் எப்படி அதை ஃபிகர் அவுட் பண்றது, ஒரு புது பிரைஸ் இருக்கு, அது ஏன் இருக்கா கம்மியா இருக்கான்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ரீட் பண்ணலாம். A popular game console cost 5,000 rupees. ஒரு கேம் இருக்குல்ல, வீடியோ கேம்லாம் விளையாடுவோம்ல, அது வந்து எவ்வளவுனா 5,000 ரூபாய்க்கு விச்சிருக்கு. எப்போ, போன வருஷம். பட் திஸ் இயர் the price was increased by 10%. இந்த வருஷம் அந்த வீடியோ கேமோட விலை வந்து 10% ஏறிடுச்சு. அப்படின்னா இப்போ அதோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. 10% ஏறிடுச்சுன்னா என்ன பண்ணணும், நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். சதவீதம்னாலே by 100 ஆல்ரெடி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இன்க்ரீஸ்ட் அமௌண்ட் தான் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ண போறோம். கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் அதை மொத்தம் தொகையோட நம்ம ஆட் பண்ணிடுவோம். இப்போ 5,000 ரூபாயா, 5,000 விட 10% அதிகமா இருக்கு. நம்ம எப்படி எழுதலாம், 5,000 into 10% நம்ம எழுதுவோம். ஸோ 10%னால என்னது, by 10 by 100 நம்ம போடலாம். இப்போ இங்க ஒரு 0க்கு ஒரு 0, இந்த ஒரு 0க்கு ஒரு 0, அப்ப 500 ரூபாய். அப்ப அந்த விலை வந்து 500 ரூபாய் கம்மியா இருக்கு. இது மட்டும் கண்டுபிடிச்சா பத்தாது, நம்ம எவ்வளவு அதிகமா இருக்குன்றத கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரிஜினல் பிரைஸ் கூட எவ்வளவு இன்க்ரீஸ்ட் அமௌண்ட்ன்றத ஆட் பண்ணணும். ஸோ 5,000 plus 500 எவ்வளோ, 5,500. அப்ப போன வருஷம் வித் அந்த வீடியோ கேம் 5,000 ரூபானா இந்த வருஷம் அது 5,500 ரூபாயா அதிகமா இருக்கு. இது ஒரு வே ஆஃப் மெத்தட். இது நீங்க இப்படியும் போடலாம். இது வந்து நம்ம டைரக்டா நம்ம போன கிளாஸ்ல பார்த்த மாதிரி டைரக்டா இது ரூபாயில இருந்து வந்திருக்கு. இதை நம்ம டைரக்டா டிஸ்கவுண்ட்ல இருந்து போடலாம். எப்படி போடலாம், நீங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10% இன்க்ரீஸ் அப்படின்னா 100ல 10% அதிகமா இருக்கு. அப்ப
100 + 10னா 110 இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 110 ஆஃப் 5000, அதாவது 5000ல 110% அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி எழுதலாம்? 5000 into 1110/100 எழுதலாம். இப்போ 5000 நான் எழுதி காமிக்கிறேன். 5000 into 1110/100. இப்போ இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. இப்போ 500 into 11னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 5500. ஓ, ஒரு வே ஆஃப் மெத்தட் இது, இன்னொரு வே ஆஃப் மெத்தட் இது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். உங்களுக்கு எது ஈஸி, எப்படி நீங்க போடுவீங்களோ நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்காக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினை நீங்க இந்த மெத்தட்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். Section 3. Figuring out the original price when the new price and the percentage drop or gain when given. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் ஏதோ ஒன்று வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், இல்லை ஒரு வீடியோ கேமோ, இல்லை ஒரு காரோ பைக்கோ, ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதோட எப்படி சொல்றது, ஒரு பெர்சன்டேஜோட விலை ஏற்றம்னாலையும் கம்மியாலையும் இப்போ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இல்லை 20% கம்மியாயிருச்சு, இல்லை 50% தள்ளுபடி கொடுக்குறாங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால அந்த விலை வந்து ஒன்று கூடலாம் இல்லை குறையலாம். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்றது, எப்படி கண்டுபிடிக்கணும் பார்க்க போறோம். The price of the smart TV is 27,000 rupees after a 10% price drop. ஒரு டிவியோட விலை வந்து 27,000 ரூபாய்க்கு விற்குது. எப்போ 10% கம்மியானதுக்கு அப்புறமா 27,000 ரூபான்னு விற்குது. அப்ப அது எவ்வளவு ரூபாய்க்கு வித்திருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுதான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். எனக்கு ஒரிஜினல் பிரைஸ் எவ்வளோக்கு வித்துச்சு, இவ்வளோ % கம்மியாயிருக்கு, இப்போ முன்னாடி எவ்வளோ ரூபாய் இருந்திருக்கும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா நியூ பிரைஸ் டிவைடட் பை percentage of original price தான் நம்ம பண்ண போறோம். So 27,000 divided by 90/100. ஏன் 90/100? ஏன்னா 10%. 100ல 10 போச்சுன்னா 90 தானே, அதனால நம்ம இப்படி எழுதி இருக்கோம். இது நம்ம எப்படி எழுதலாம்? 27,000னா 90/100, அது ரெசிப்ரோக்கல், லைக் கேன்சல். இப்படி போறப்ப டிவிஷன் வந்து மேல வந்துடும், கீழே இப்படி இருக்குமா. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிரும். 9 3000 இருக்கு, இங்க 3000, இங்கிட்ட 10. 3000 into 10 30,000. அப்ப அந்த டிவி 30,000 ரூபாய்க்கு வித்திருந்திருக்கு, 10% அப்புறமா 27,000 ரூபாய்னு ஆயிருக்கு. ஸோ ஒரிஜினல் பிரைஸும் 30,000 rupees சொல்லி எடுத்து எழுதிடலாம். ஸோ அதான் சொல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டாலும் உங்களுக்கு ஈஸியா போட்டுற முடியும். இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம செக்ஷன் 4 பார்க்கலாம். Figuring out the new price after a percentage increase or decrease. இப்போ புது விலை கேட்டுருக்கு, அதாவது பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட புது விலை என்னவா இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்காக ஒரு கொஸ்டின் இருக்கு. The price of the washing machine is 18,000 rupees. Is expected to decrease by 15,000 the next season. அதாவது ஒரு வாஷிங் மிஷினோட பிரைஸ் வந்து 18,000 ரூபாய்க்கு இருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் சீசன்ல கண்டிப்பா, ஏன்னா எப்பவுமே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் விலை வந்து கம்மியாயிட்டு தான் போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல விலை அதிகமா இருக்கும், போக போக கம்மியாயிரும். அது மாதிரி போக போக 15% கம்மியாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அதோட நியூ பிரைஸ் இப்போ எவ்வளவுக்கு விற்கும்? போன வருஷம் 18,000, இப்போ 15% கம்மியாயிடுச்சுன்னா அப்போ இப்போ எவ்வளவுக்கு விற்கும்? ஸோ அததான் கண்டுபிடிக்க போறோம். ஸோ நீங்க 15%ன்றப்ப நம்ம டைரக்டா டிஸ்கவுண்ட்ல இருந்து நம்ம லைக் பெர்சன்டேஜ்ல இருந்து போக போறோம். ஓகேவா? ஸோ 15%னா 100ல 15% கம்மியாச்சுன்னா எவ்வளவு வரும்? 85% அப்படின்றது மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம மைனஸ் பண்ணிருக்கோம், நம்ம வந்து பெர்சன்டேஜ்ல இருந்து போறோம். அப்ப நியூ பிரைஸ் கண்டுபிடிக்கணும்னா 18,000 into 85/100. இதுதான் அதோட ஃபார்முலா. ஓகேவா? நியூ பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் பிரைஸ் இன்டு பெர்சன்டேஜ் ரிமைனிங். எவ்வளோ பெர்சன்டேஜ் ரிமைனிங் இருக்கு? 10% போயிருச்சுன்னா மிச்சம் 85%. ஸோ 85%ன்றப்ப இப்படிதான் இருக்கும். 18,000 into 85% இருக்கும். பெர்சன்டேஜ்னா 85/100ன்னு உங்களால எழுத முடியும். கரெக்டா? 18,000 into 85/100ன்னு உங்களால எழுத முடியும். ஸோ இது கால்குலேட் பண்றதுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடுவீங்க. மிச்சம் இருக்குதெல்லாம் 180 into 85. இது நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் தான் எவ்வளோ கம்மியா இருக்குன்றது. அப்ப நெக்ஸ்ட் சீசன்ல அந்த வாஷிங் மிஷின் எவ்வளோக்கு விற்க போகுதுன்னா 15,300 rupeesக்கு விற்க போகுது. அதான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்றதுக்காக உங்களுக்கு ஒரு ஃபியூ அடுத்த கொஸ்டின்ஸ் இருக்கு. இது இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ செக்ஷன் 1ல இருந்து செக்ஷன் 2 வரைக்கும்
நீங்கள் ஒரு கான்செப்ட்லையுமே எப்படி பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், கம்மியானா எவ்வளோ, அதிகமானா எவ்வளோ, இவ்வளோ கம்மியாக இருக்கு, அப்போ போன சீசனில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கற்றுட்டீங்க. ஸோ இப்போ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. இப்போ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு பர்சன்டேஜ் கான்செப்ட் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பர்சன்டேஜுங்கிறது ஒரு மேக்ஸ் புக்கில் ஒரு கொஸ்டினோ ஒரு சாப்டரோ மட்டும் கிடையாது. உங்களை அன்றாட வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் எங்கே வாங்க போகிறோம்னாலும் சரி, உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஸோ இது வந்து வேஸ்ட் நினச்சிடாதீங்க. இது வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஒரு கான்செப்ட் தான் இது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இங்கே நார்மல் ஷாப்பராக இருக்க மாட்டீங்க, ஒரு ஸ்மார்ட் ஷாப்பராக இருப்பீங்க. ஸோ இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியலனாலும் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். உங்கள் அம்மா நெக்ஸ்ட் டைம் கடைக்கு போகிறப்ப இந்த சதவீதம் போட தெரியல அப்படின்னா, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி சொன்னால் உங்கள் பேரண்ட்ஸும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.